ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். தேவஜனமே, நம்மளோட வாழ்க்கையில் ஒரு உபத்திரம் வரும்போது நம்ம சோர்ந்து போவோம். ஆனால் இந்த உபத்திரவத்தை கர்த்தர் நமக்கு உபத்திரவத்தின் பாதையில் நம்ம நடத்தும் போது நம்ம பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். அப்படி பொறுமையாக இருக்கும் பொழுது தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை முழுமையாக பெற முடியும். உபாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 3 to 6 வரைக்கும் வாசிக்கலாம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இந்த உலகத்தை உண்டாக்கினது கர்த்தர். இந்த உலகத்தில் ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவன் ஒரு விதியை வச்சிருக்கிறார். ஆனால் இந்த விதியில் தான் செயல்படணும் அப்படிங்கிறது இல்லை. இதற்கு ஒரு மாற்று விதியும் கர்த்தரிடத்துல உண்டு. அதைத்தான் நாம் விசுவாசிக்கணும். பொதுவாக ஒரு மனுஷன் ஆகாரத்தை புசிக்கும் போது தான் அவன் பலன் அடைவான் அப்படிங்கிறது மனுஷனுடைய விதி. ஆனால் ஆண்டவருடைய விதி என்ன அப்படின்னா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்கிறத நீ அறியும்படிக்கு. அவர் வனாந்திரத்தில் உலக பிரகாரமாக சாப்பிடக்கூடிய உணவுகள் அவர்களுக்கு இல்லை. வானத்தில் இருந்து தூதர்கள் சாப்பிடக்கூடிய மன்னாவை அவர்களுக்கு கொடுத்தார். இப்போ பொதுவாக உலகத்தில் நம்ம சாப்பிடலை அப்படின்னா சோர்ந்து போவோம். ஆனால் அதுவே உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது தேவன் அவருடைய பலனை கொடுக்கிறார். இதுதான் கர்த்தருடைய விதி. மோசே கர்த்தர் சீனாய் மலையில் அவருடைய கட்டளையை கொடுக்கறதற்கு 40 நாட்கள் புசிக்காம குடிக்காம மலையில் அவரோட சமூகத்தில் இருக்க வைக்கிறார். 80 வயசில் 40 நாட்கள் மலையில் இரவு பகலாக ஒரு வயதான முதியவர் சாப்பிடலை அப்படின்னா வாலிபர்களே 2 நாட்கள் தாங்கிறதே கஷ்டம். ஆனால் ஒரு முதியவர் 80 வயது முதியவர் 40 நாட்கள் சாப்பிடலை. ஆனால் அங்கே இருந்து 2 கற்பலகைகளை தூக்கிட்டு வர்றாரு. அவருடைய முகம் பிரகாசமாக இருந்துச்சு. கீழே பார்க்குற எல்லாருமே அந்த முக பிரகாசத்தை தாங்க முடியாமல் கீழே விழுந்தாங்க. இதுதான் ஆண்டவருடைய விதி. இதைத்தான் நம்ம விசுவாசிக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படிங்கிறத உனக்கு உணர்த்தும்படிக்கு தேவன் நம்மளை சிறுமைப்படுத்துகிறார். வனாந்திரத்தில் ஜனங்களை மன்னாவை கொடுத்து போஷித்தார். அதில் அவர்களுடைய பலன் மிகுதியாக இருந்துச்சு. தொடர்ந்து வாசிங்க. இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய். தகப்பன் தன் பிள்ளைகளை சிட்சிக்கிறது போல கர்த்தர் சிட்சிக்கிறாராம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடக்கும்போது கால்கள் வீங்கலை, வஸ்திரம் பழமையானதை போகலை. உலகத்துடைய விதி வேற. நம் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது உலகத்துடைய விதிகளை தேவன் மாற்றுகிறவர். அதே 15வது வசனத்தை வாசிக்கலாம். உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரில்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் பின் நாட்களில் உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படிக்கு கர்த்தரே நம்மளை சிறுமைப்படுத்துகிறார். தேவஜனமே, இந்த உலகத்தில் ஒரு மனுஷனையும் அவருடைய பிள்ளைகளை குறித்து அவருக்கு உயர்வான திட்டம் இருக்குது. யோசேப்புடைய வாழ்க்கையில் அவர் மாத்திரம் எகிப்து தேசத்துக்கு 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டு அடிமையாக கொண்டு போகப்படாமல் இருந்திருந்தார். அதே எகிப்து தேசத்தில் ஒரு தவறான பொய்யான குற்றச்சாட்டு அவர் மேலே சுமத்தி சிறைச்சாலைக்கு போகாமல் இருந்திருந்தார். அங்கே பானபாத்திரக்காரன் சுயம்பாகி வராமல் இருந்திருந்தார். யோசேப்பு அவர்களை விசாரிக்காமல் இருந்திருந்தா, அவங்க சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லாமல் இருந்திருந்தா, யோசேப்புடைய வாழ்க்கையில் எகிப்துக்கு பிரதான அதிபதியாக அந்த ஸ்தானத்துக்கு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்வான இடத்துக்கு வந்திருக்க முடியுமா? தேவஜனமே, அவருடைய ஜனங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் தேவனுக்கு ஒரு உயர்வான நோக்கம் இருக்கு.
அந்த நோக்கத்துக்கு நேராக தான் தேவன் நம்மளை உபத்திரவத்தின் பாதையில் நடத்துகிறார். அப்படி நடத்தும் போது நம்ம என்ன செஞ்சிடறோம், சோர்ந்து போய் பின்வாங்கி முறுமுறுத்து அந்த நாட்களை நம்ம நீடிச்சிடறோம். இப்போ பொதுவாக நம்ம ஸ்கூலில் படிக்கிறோம். அந்த ஸ்கூலில் படிக்கும் பொழுது அந்த குழந்தைங்க ஒரு வருஷம் முழுவதும் அந்த பாடங்களை படித்து முடித்து தேர்வு எழுதி பாஸ் ஆனால் தான் அடுத்த செக்ஷன் அவர்களால் போக முடியும். அந்த இடத்துல அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அதே வருஷம் அதே படிப்பை மறுபடியும் படிச்சாக்கணும். அதே தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு சோதனையில் நமக்காக ஒரு பரீட்சையை அவர் வைக்கிறார். அதில் நம்ம பாஸ் ஆனால் மட்டும்தான் அடுத்த ப்ரமோஷனுக்கு போக முடியும். இல்லை அப்படின்னா அந்த உபத்திரவும் நம்முடைய வாழ்க்கையில் நீடிக்கும். தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உயர்வான நோக்கத்தை வச்சிருக்கிறார். அந்த நோக்கத்துக்காக தான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும். உபத்திரவு வருதா, பாடுகள் வருதா, அதன் மத்தியில் கர்த்தர் என்னை நடத்துவதற்கு வல்லமை உள்ளவர். வனாந்திரத்தில் நடத்துறதுக்கும் வல்லமை உள்ளவர். செழிப்பான காலத்திலையும் நடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவர். ஆகாரத்தை கொடுக்கும்போது மாத்திரமல்ல, ஆகாரம் இல்லாத போதும் அந்த மனுஷனை மேன்மையாக நடத்த அவர் வல்லமை உள்ளவர். இதை விசுவாசித்து ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருங்க. நிச்சயமாகவே இந்த உபத்திரவத்தை நீங்கள் பொறுமையோடு சகிச்சா தேவனிடத்துலேருந்து கனமான மேன்மையான உயர்வு நிச்சயம் உங்களுக்கு வரும். ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பின் பரலோகத்தின் பிதாவே, உபத்திரவத்தின் நாட்களில் நாங்கள் சோர்ந்து போகிறோம். தகப்பன் எங்களை நடத்துவார், தூக்கி சுமப்பார்னு சொல்லி பொறுமையோடு கூட சகிக்கும் போது தேவன் அப்பா உன்னதமான உயர்வை தேவன் எங்களுக்கு தருவதற்கு அதிக வல்லமை உள்ளவராக இருக்கிறப்பா. இதை பார்க்கிற தேவ ஜனங்கள் உபத்திரவத்தினால சோர்ந்து போயிருந்தாங்கன்னா சுவாமி தகப்பன் தாமே பலனை கொடுங்க. தங்குவதற்கான பலன், கிருபை, சத்துவம் பிள்ளைகளுக்கு அதிகமாய் உண்டாயிருக்கட்டும். ஆசீர்வாதங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.